ஜோதிட ஆர்வலருக்கு எல்லோருக்கும் வணக்கங்க. நாம இந்த பதிவில் திருமண தடையை ஏற்படுத்தும் புணர்ப்பு தோஷம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜாதகத்துல புணர்ப்பு தோஷம் ஒரு தோஷத்தை ஒரு நிலை கிரக நிலையை நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க ஜோதிட படிச்சவங்க. இந்த புணர்ப்பு தோஷத்தை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த புணர்ப்பு தோஷமும் பாத்தீங்கன்னா திருமண தடையை ஏற்படுத்துற ஒரு தோஷமா அமைஞ்சிருக்குது. நீங்க ஆராய்ச்சி பண்ணி பாத்தீங்கன்னா புணர்ப்பு தோஷமும் ஒரு வகையில அதுக்கு காரணமா அமைஞ்சிருக்கு. முதல்ல புணர்ப்பு தோஷம்னா என்ன, ஜாதகத்துல அது எப்படி கண்டுபிடிப்பது அப்படின்னு நம்ம முதல்ல பார்க்கலாம். புணர்ப்பு தோஷத்தை பத்தி தெரிஞ்சாதான் அது என்ன வேலை செய்யும் நம்மளால சொல்ல முடியும். அப்ப இந்த புணர்ப்பு தோஷம் அப்படின்னா சந்திரன், இந்த குறிப்பு நோட் பண்ணீங்க, சந்திரன் சனியோட சேர்ந்திருப்பது அல்லது சனி பகவான் சந்திரனோட சேர்ந்திருப்பது. அப்படி இல்லாட்டினா சந்திரன் சனியை பார்ப்பது. இப்ப சந்திரனுக்கு பாத்தீங்கன்னா ஒரே பார்வைதான், நேர் பார்வை, 7ஆம் பார்வை. அந்த 7ஆம் பார்வையில சனி பகவானை பார்ப்பது. அதே மாதிரி சனி பகவான் சந்திரனை பார்ப்பது. ஆனா சனி பகவானுக்கு பாத்தீங்கன்னா பார்வைகள் 3ஆம் இடம், 7ஆம் இடம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 10ஆம் இடம் சனி பகவானுடைய பார்வைகள். அப்ப இது நம்மளுக்கு தெரியணும், சனி பகவானுடைய பார்வைகள் தெரியணும். ஏன்னா சனி பகவானுடைய 7ஆம் பார்வைகள் அதிக பாதிப்பை ஏற்படுத்தும். ஏன்னா அது நேர் பார்வை. சனி பகவானுடைய நேர் பார்வை 7ஆம் பார்வை அது அதிக கெடுதலை செய்யும். இந்த 3ஆம் அந்த பார்வையை விட 11ஆம் பார்வையை விட 10ஆம் பார்வையை விட இந்த 7ஆம் பார்வை அதிகமான பாதிப்பை செய்யும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா 3ஆவது பார்வை, அதுக்கப்புறம் 10ஆவது பார்வை. இதை நோட் பண்ணிங்க. ஏன்னா பார்வைகளுடைய அமைப்பு எவ்வளவு பர்சன்டேஜ் நமக்கு தெரிஞ்சாதான் அது எந்த அளவுக்கு பிரச்சனைகள் உண்டு பண்ணும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். சரி, அதுக்கப்புறம் சனி, நான் சொல்லிட்டேன், சனி சந்திரன் சேர்ந்திருப்பது, சந்திரன் சனி சேர்ந்திருப்பது, அதுக்கடுத்து சனி சந்திரனை பார்ப்பது, சந்திரன் சனி பகவானை பார்வை செய்வது. இது 4 சப்ஜெக்ட், 4 அமைப்பு வந்துச்சுங்களா. 5ஆவது குறிப்பு சனி சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருப்பது. சந்திரனுடைய நட்சத்திரம்னா உங்களுக்கு தெரியும், திருவோணம், அஸ்வினி, பரணி, கார்த்திகை, திருவோணம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பார்வதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய சந்திரனுடைய நட்சத்திரம். இப்ப பாத்தீங்கன்னா அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, ரோகிணி, திருவோணம், ரோகிணி, இன்னொரு நட்சத்திரம், 3 நட்சத்திரம். இந்த நட்சத்திரங்கள்ல இந்த சனி பகவான் அமர்ந்தால் அது புணர்ப்பு தோஷம். அடுத்து சனியுடைய நட்சத்திரமான பூசம், உத்திராட்டாதி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அனுசம், இந்த 3 நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரத்துல சந்திரன் அமர்ந்தால் அது புணர்ப்பு தோஷம். இப்ப இந்த தோஷங்கள் பாதிப்புகளை செய்யும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப திருமண தடையை ஏற்படுத்தல இந்த புணர்ப்பு தோஷமும் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு தெரிஞ்சுங்க. இதை ஜாதகத்தை எடுத்து பாருங்க. 30-35 வயசு ஆகி திருமணம் நடக்கல, திருமண தடைகள் நிறைய வருதுன்னா அதுல நீங்க பாத்தீங்கன்னா இந்த நான் சொல்ற இந்த தோசைகள் குறைபாடுகள் இருக்குதான்னு செக் பண்ணுங்க. இதற்கு பரிகாரங்கள் அப்ப அடுத்தடுத்த வீடியோ நம்ம சொல்லலாம். முதல்ல தோஷங்களுக்கான இந்த தோஷங்கள் இருக்குதா இல்லையான்னு முதல்ல இதை தெரிஞ்சுங்க. அதுக்கு அடுத்தது நம்ம பரிகாரம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.